கதை வந்து சும்மா சாதாரணமான கதை தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் மேனோட லைஃப் ஸ்டோரி. கதை ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, அப்படியே உயிரோட்டமாக இருக்குது. படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு உச்ச நட்சத்திரம் நடிக்கிறாருன்றதுக்காக மிகையா எதுவும் காட்டவும் இல்லை. அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்டு எதுவும் கிடையவும் கிடையாது. சாதாரண மனுஷனோட கதை எவ்வளோ சிம்பிளாக எடுக்க முடியுமோ எடுத்துருக்காங்க. ட்விஸ்ட்லாம் தாறு மாதிரி கலெக்ஷன் குமிங்க போகுது. போர் அடிக்காத ஒரு பரமான படம். படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கணும். ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தை எப்படி வந்து வழிநடத்தி போகிறான் அப்படின்றது தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அதை சொல்ல விரும்பல. இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கறதுக்கு பிறந்திருக்கணும். படம் செம்மையாக இருக்கு மேடம். இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வாழ்க்கை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுக்கும். தலைவர் கோசமே எழுதின படம் மாதிரி இருக்குது. கமல் சார் படத்தை வந்து எப்படி இருக்குன்னு கேட்கறதே முட்டாளு. பார்த்தோம், சூப்பராக இருக்குது, செம்ம மாஸ், பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். குடும்பஸ்தன் ஒரு 2 பெண்களை பெற்ற ஒரு தகப்பனுக்கு இந்த படம் பார்க்கும்போது முழுமையான ஒரு அருமையான ஒரு படம்னு அவங்க சொல்லுவாங்க. மசாலாதனமாக படம் எடுக்கலாம். இது வந்து யோசிக்கக்கூடிய ஒரு படம். ஒரு பெண்ணை பெற்றவங்க அந்த படம் பார்க்கணும் அவசியமாக. விஷயம் படத்தோட இது நல்லா இருக்குது. படம் தாறுமாறா இருங்க, சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேமிலி, செகண்ட் ஆஃப் அந்த மேடர் முடிஞ்சவனும் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த த்ரில்லர் அருமையான. மெயினாக வந்து கிளைமேக்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது, அதை வந்து பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இயல்பான வாழ்க்கையை பற்றி காமெடி, அவர் எப்படி பண்ணுறாரு, நார்மலாக டீ கடைக்கு போவார், அந்த மாதிரி நார்மலாக. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாங்க, த்ரில்லராக போகும். அதனால உங்களுக்கு படம் போகிற ஸ்பீடே தெரியாது. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. கிராமத்தில் அந்த கதைலாம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுற ஒரு ட்விஸ்ட்னால அப்படியே பயங்கரமாக சூப்பராக எடுத்துருக்காங்க கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் பக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்து ஃபேமிலி ஓரியன்டட் தான். பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் விதம் அண்டு எல்லா கேரக்டருமே அந்த திருநெல்வேலி ஸ்லாங் நம்மள அந்த ஊருக்கு கொண்டு போன மாதிரி இருக்கு படம். சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, பக்காவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கமலோட நடிப்பு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய பரிமாணம். சூப்பராக கமல் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நினச்சி பார்த்து ரொம்ப எதிர்பார்க்காம இருக்கு படம். இது வந்து நடிப்பு இல்லைங்க, வாழ்க்கை. எங்கள் தலைவன் படம் தான் பயங்கர வெற்றி. இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தோட இதோட ஒண்டர்ஃபுல். கமல் சாருக்கு பாபநாசம் ஒரு ஜாக் பாட்னே சொல்லலாம். நீங்கள் வந்து டைலாகோட சிலோட கண்ணு பேசணும். கிளைமேக்ஸில் நடிச்சிருக்கா பாருங்கப்பா, சும்மா செம்மையாக நடிச்சிருக்காரு. கமல்னா கமல் தாங்க, வேறு யாரும் இல்லை. இது ஈடு கொடுக்கவே முடியாது. ஆக்டிங்கை பற்றி சொல்ல வேணாம், எப்போதுமே சரி. அவருடைய ஆக்டிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆக்டிங்ஸ் அருமையாக இருக்குது. கமல் வந்து தசம் அதிகமாக நடிச்சிட்டார். நடிப்பு நல்லா இருக்குது. பயங்கரமா நடிச்சிருக்காரு. கமல் சாரோட ஆக்டிங் சூப்பர் 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 சூப்பர். சின்ன பொண்ணு, குட்டி பொண்ணு ஒன்று நடிச்சிருந்ததுல அது, அப்புறம் நிவேதா தாமஸோட ஆக்டிங் வந்து சூப்பர் ஆசம். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னா தானே தலைவர் கமல்ஹாசன் பண்ணது மட்டும்தான். யாருமே கிட்ட நடக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. தலைவர் யாரு நினைச்சுதான் இந்த படம் செட் ஆகாது. படத்துல வர்ற ஒரு சின்ன சின்ன கேரக்டரும் அவ்வளோ பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. கௌதமி பேர் எப்படி? சூப்பரா இருக்கு மேடம். காம்பினேஷன் வந்து சூப்பர். ஆனா இது வந்து கௌதமி மேடம் வந்து இதை விட அட்வான்ஸா சூப்பரா நடிச்சிருக்காங்க. கௌதமி கமல் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது. கௌதமி ஆக்டிங் அருமையாக சூப்பராக இது. அவங்க ஆக்டிங் சூப்பர். அதை பார்க்கறது படம் பார்த்துனே இருக்கலாம். இந்த வேஷத்துக்கு அவங்க தான் பொருத்தமாக இருக்குன்னு எங்கள் தலைவர் போட்டார் பார்த்தீங்களா. நார்மல் ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. நீண்ட இடைவெளி மாதிரியே தெரியல ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. அவங்களுக்கு அசால்ட்டாக நடிக்கிறாங்க. நல்ல நடிப்பு. இந்த படத்துக்காகவே எங்கள் தலைவர் செலக்ட் பண்ணி போட்டுக்கிறாரு. வேற யாருக்கும் அது சூட் ஆகாது. அவங்களுக்கு கொடுத்த போஸ்டிங்க அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. குருதி போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த பேரை பார்த்து. நீண்ட இடைவெளி அவர் பேட்டியில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு நடிப்பான ஒரு ஆளை வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிட்டேன். அது 100% உண்மை. சொல்லவே தேவையில்ல சார். நேச்சுரலாகவே நிஜத்திலே நல்ல பேர். அவங்க படத்தில் அருமையான பேர். ஒரு நிஜ குடும்பத்தை நம்ம வந்து பக்கத்து வீட்டு பையன் பார்த்தா எப்படி இருக்கும், பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு எதிர் வீட்டுக்காரங்க அவங்க குடும்பத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. திருநெல்வேலி பாச படத்து ஃபுல்லாக. ஆமாம், அது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது ஒவ்வொருத்தவங்களுக்கு. ஒவ்வொரு சீன் அந்த ஸ்லாங் நம்ம சென்னை ஆளுங்களுக்கு புரியல. எப்பயுமே நாட்டாருங்க தான் பேசுவாங்க எப்பயுமே. ஆனால் இதுக்கு மாதிரி கமல் சார் வந்து மட்டும் நல்லபடியாக இது மாதிரி பேசியிருக்காரு. திருநெல்வேலி ஸ்லாங் எப்படி வரும்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. அவரே கொஞ்சம் பயந்துதான் சொன்னார் பேட்டியில். பட் அது எப்படி வரும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்களோ அதை விட அதிகபட்சமாகவே மேக்ஸிமம் லெவலில் சூப்பராக ஆடியன்ஸுக்கு ரீச் ஆயிருக்கு. அவர் திருநெல்வேலி கன்னியாகுமரி சென்னை மொத்தத்தில் தமிழை கரெக்டாக பேசுகிற ஒரே கலைஞர் எங்கள் டாக்டர் கமல்ஹாசன் மட்டும்தான். கமல் சார் எங்கள் ஸ்லாங் கெத்தா பேசுவாங்க, என்ன ஸ்லாங் இருந்தாலும் எல்லாருமே கொங்கு தமிழ் எல்லாம் பேசியிருக்காரு. அதே போல் இதுவும் சூப்பராக பண்ணிருக்காரு. எல்லா ஸ்லாங்குமே பேசிட்டாரு. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எல்லாம் சூப்பர். ஜிப்ரானோட மியூசிக் ஆசம் சார். அதாவது சில பாட்டுக்கெல்லாம் ஏஞ்சி நம்ம தேட்டர்லேருந்து வெளில போவோம். இந்த பாட்டு வரும்பொழுது அந்த பாட்டை உட்காந்து நாங்கள் சீனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பாட்டை தனியாக எடுக்கல,
அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சீன் அப்படியே மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா தலைவர்னு பார்க்கும்போது அதில் மியூசிக் பார்க்க முடியாது. ஜிப்ரான் பற்றி சொல்லவே தேவையில்ல. நல்லா கவிதை மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு. நம்மளுக்கு பார்த்து கேட்டுனே இருக்கணும் போல இருக்குது. மியூசிக் நல்லா இருக்கு. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்தை கேரி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது. மியூசிக்லாம் பக்கா மியூசிக். 2 சாங் தான். 2 பாட்டாக இருந்தாலும் கதைக்கு தேவையானதாக இருக்குது. ஜிப்ரான் ஒவ்வொரு யூனிட்டும் எந்த ஒரு படத்தோட சாயலும் இல்லாமல் பக்காவாக பண்ணியிருக்காரு. மலையாளத்துலேருந்து இந்த படம் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மலையாளத்தை நம்ம கம்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை சார். இது ஒரு தமிழ் படம், கமல் படம். அதனால நீங்கள் வந்து அப்படி தான் பார்க்கணும். மலையாள படத்தை விட இது சுறுசுறுப்பாக போகுது படம். எங்கள் தலைவர் பண்ண இந்த படத்துக்கும் திருஷ்யத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் பண்ண படம் தான் அருமையாக இருக்கும். இந்த படம் ரீமேக் படமாக இருந்தாலும் கதைக்கு ஏற்ற மாதிரி உலகநாயகன் கமல் அவர்கள் தான் இந்த படம் ஷூட் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னு? எங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு எதுவுமே தெரியல சார், எல்லாமே பாசிட்டிவ் தான் சார். எல்லாரும் 3 ஹவர் படம் அப்படி இப்படின்றாங்க. டைட்டானிக் பார்க்குறீங்க 3 ஹவர், இந்த படத்தை பார்க்க மாட்டீங்களா? அருமையான ஸ்டோரி. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவே இல்லை. அது பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ். அது வந்து எப்படி சொல்றது, அவர் தான் வந்து நாங்கள் சொல்லவே முடியாது. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நெகட்டிவ் எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும். படத்தோட லென்த் எல்லாரும் வந்து சில பேர் பேசுகிறாங்க, அதாவது லென்த் குறைச்சிருக்கலாமா அப்படின்னு. பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது இன்னும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. பாசிட்டிவ் என்னன்னா ஸ்க்ரீன் பிளே பக்கா. ஸ்க்ரீன் பிளே நமக்கு ரைஸ் ஆகிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பக்காவாக இருக்குது. ஒரு சீனில் கூட முகசுளிப்பு ஏற்பட குடும்பம்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு சில சீன்ஸில் ஏன்டா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் கூட கிடையாது.